ஆத்தியூரில் சுப்பையா என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் செல்வத்தால் அல்ல, தன் கருணையால்தான் புகழ் பெற்றவர். ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான் அவரது வாழ்க்கை. யாராவது உதவி கேட்டால் இல்லை என்று சொல்லவே தெரியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் சொத்துக்கள் அனைத்தும் தானமாக குறையத் தொடங்கின. இறுதியில் வீடு, நிலம் எல்லாவற்றையும் இழந்து தனியாக உதவியற்ற நிலையில் நின்றார் சுப்பையா. பசி மயக்கத்தில் ஒரு சத்திரத்தின் முன் நின்றார். உதவி கேட்ட பார்வையுடன் உள்ளே இருந்தவர்களை நோக்கினார். ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. அதற்கும் மேலாக சமையல்காரர் அவரை அடித்து விரட்டினார். அந்த நேரத்தில் ஒரு காவலாளர் விரைந்து வந்து சுப்பையாவை தாங்கிக் காப்பாற்றினார். நன்றி கெட்டவர்களே, இந்த சத்திரம் கூட இவருடைய பணத்தால்தான் கட்டப்பட்டது என்று கோபமாகச் சாடினார். அவர் சுப்பையாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அன்புடன் பராமரிக்கத் தொடங்கினார். பசியால் தவித்த சுப்பையா அந்த உணவை நன்றியுடன் உண்டார். என்னிடமிருந்து உதவி பெற்றவர்கள் எல்லோரும் என்னை மறந்துவிட்டார்கள், ஆனால் நீ மட்டும் நன்றி மறக்கவில்லை என்று உணர்ச்சியுடன் கூறினார். இந்த உலகில் இன்னும் நன்றி உணர்வு உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த உலகம் இன்னும் நல்லதாக இருக்கிறது. நமக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றி உணர்ச்சிதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம்.